கிறிஸ்துவுக்குள்ளே உங்கள் யாவரையும் சிலுவைநாதராம் கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த லெந்துகால வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனாலில் கூட என்எம்எஸ் நேஷ்னல் மிஷனரி சொசைட்டி ஆஃப் இந்தியா மூலம் உங்களை சந்திப்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்எம்எஸ் மூலமாக உங்களை வாழ்த்துகிறேன். கிட்டத்தட்ட 350 மிஷனரிகள், 120 ஆண்டுகள், 1905ஆம் ஆண்டு கல்கட்டாவில் ஸ்ராம்பூர் யூனிவர்சிட்டியில் 17 பேராயர்களை கொண்டு அதில் விசேஷமாய் சாது சுந்தர் சிங் அவர்களும் இணைந்து ஆரம்பிக்கப்பட்ட பணிதான் என்எம்எஸ்ஐ. தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளான்விளை வேதநாயகம் ஆசிரியா அவர்களால் இந்திய மக்களை கொண்டு இந்திய மக்களால் காஸ்பல் சொல்லணும். ஃபாரின் அவங்க தான் முதல்ல சுதந்திர தாகம் அவருக்கு வந்துச்சு. என்ன சுதந்திர தாகம் சொன்னார்னா, இப்போ ஜான் டக்கர் வந்தாங்க. டக்கர்ஸ் பணி செய்கிறாங்க. பணி செய்கிறப்போ இந்த பணி இங்கே ஒர்க் பண்ணுறப்போ அவர் இங்கிலாந்து போகிறாங்க. இங்கிலாண்டில் போய் ப்ரமோஷன் பண்ணுறாங்க. தமிழகத்து மக்களை பற்றி சொல்கிறாங்க. தமிழகத்தை மக்களை பற்றி சொல்லிட்டு இருக்கப்போ அவங்க டக்கர்ஸ் ஐயா அங்கே இங்கிலாண்டில் ஒரே மாதிரி ஒரு சர்ச்சில் இருந்து ஒரு புல்பீட்லேருந்து பேசுகிறப்போ, உலகத்தில் உள்ள 7 கண்டங்களில் ஆசியா கண்டம் பெருசு. ஆசியா கண்டத்தில் பெரிய நாடு இந்தியா. இந்தியாவுடைய தென்பகுதி தமிழகம். தமிழகத்தில் நிறைய மிஷனரிகள் வந்திருக்காங்க. ஆனால் தமிழகத்துடைய என்ன தன்மைன்னா, அந்த பெண்கள் படிக்கலை, பெண்கள் ஸ்கூலுக்கு போகல, அடிப்பு நடியில் கிடந்தும் குழல் ஊதும் பெண்களாய் வீட்டுக்குள்ளே இருக்காங்க பெண்கள். அவங்களுக்கு ஸ்கூலுக்கு போகல, அவங்களுடைய அந்த எஜுகேஷன் இல்லை. அந்த பெண்களுக்கு ஏதாவது ஒன்று உதவி செய்யணும். ஒரு இங்கிலாண்டில் போய் ஒரு ப்ரொமோஷனுக்கு ஜான் டக்கர், நம்மளோட டக்கர் சர்ச் பழமை வாய்ந்த பெருமை வாய்ந்த டக்கர் சர்ச் நான் மெம்பர்னா ஒரு பெருமையாக இருக்குல்ல. சென்ட் பால்ஸ் மெம்பர், டக்கர் சர்ச் மெம்பர், ஹவுஸ் ஆஃப் பிரேயர், அப்படி காலத்தை கூட்டு சொல்கிறப்போ அது ஒரு பெருமை. அப்படி ஒரு பெருமையாக அவர் அந்த பெருமைக்குரிய மனிதர் இங்கிலாண்டில் போய் சொன்னார். அவர் சொல்கிறப்போ அவருடைய கூட்டத்தில் இருந்த அவருடைய தங்கை சாரா டக்கர், அந்த அம்மா 2 கால்கள் முடமான ஒரு சகோதரி. அந்த முடமான ஒரு சகோதரி என்ன நினைக்கிறாங்க, ஐயா பெண்களுக்கு நான் ஏதாவது உதவி செய்யணும். அந்த அம்மா திருமணம் பண்ணிக்கல. உடனே அந்த அம்மா இந்தியாவுக்கு வரல. அங்கேருந்து தன்னுடைய சொத்துக்கள் தனக்கு நண்பர்களுக்கெல்லாம் லெட்டர் எழுதுகிறார். இந்தியாவில் படிக்காத பெண்களுக்கு தென்னிந்தியாவில் ஒரு பகுதி தமிழகம், தமிழகத்துடைய தென்பகுதி திருநெல்வேலி, அங்கே ஒரு கல்லூரி ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அதனால் நண்பர்கள்லாம் பணம் கொடுக்குறாங்க. அந்த பணத்தை வாங்கி அனுப்ப தான் சாரா டக்கர் ஸ்கூல், சாரா டக்கர் கல்லூரி, சாரா டக்கர் ட்ரைனிங் ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஆரம்பித்து 128 ஆண்டுகள் ஆகிருக்கு. அவருடைய பெரிய முயற்சி, டக்கர் சாரோட பெரிய முயற்சி. அது பெருமை என்னென்னா, இன்றைக்கி அந்த சாரா டக்கரில் நானும் 4 வருடங்களாக செக்ரட்டரி அண்ட் கரஸ்பாண்டாக இருந்துட்டேன். 4000 பிள்ளைகள் படிக்கிறாங்க, பெண் பிள்ளைகள். எஸ்டிசி சாரா டக்கர் எஸ்டிசின்னு பேர். எஸ்டிசியில் படித்தேன்னா இப்படி டக்கர் சர்ச் மெம்பர்னால் ஒரு பெரிய பெருமை. அதே மாதிரி எஸ்டிசியில் படித்தேன்னா ஒரு பெரிய பெருமை. அதில் நம்ம செக்ரட்டரி ட்ரெஸராக இருக்கிறது பெருமை. அப்படி தன்னை ஃபாரின் பணத்தை வாங்கி தான் நம்ம சாப்பிட்டோம். இப்போ நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகள், எங்கள் மாமா ஒரு சர்ச்சில் கேட்டிகிஸ்டாக இருக்கிறாரு. கேட்டிகிஸ்டில் அவங்க பால் பவுடர் சீனிலாம் இருக்கோம். நான் சொல்வது இப்போ எனக்கு 64 வயசு, ஒரு 60 வருஷத்துக்கு மேலே. அவர் என்ன பண்ணுவார், உணவு இல்லாத தன் தங்கைக்கு அல்லது பால் பவுடர் கொடுப்பாரு, கோதுமை கொடுப்பாரு, சீனி கொடுப்பாரு. உணவில்லாத தங்கைக்கு தான் கொடுத்தாரு. அதனால் தப்பு இல்லை, அவர் எடுத்து கொடுத்தாரு. அதே மாதிரி தான் ஃபாரின்லேருந்து வந்தது. இதை பார்த்தா வேதநாயகம் ஆசிரியை சொன்னாங்க, நீ கொடுக்காதரா, எங்கள் மக்கள் ஒன்று ஏழை இல்லை, எங்கள் மக்கள் ஒன்று பின்தங்கின மக்கள் இல்லை, எங்கள் மக்கள் எல்லா மக்களும் உயர்ந்த மக்கள். காஸ்பல் சொன்னியா, காஸ்பல் சொல்லிவிட்டு காஸ்பல் சொன்னது போதும், மூட்டை கட்டிட்டு போயிடு, நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லி முதலாவது ஒய்எம்சியுடைய ஜெனரல் செக்ரட்டரியாக பதவி ஏற்கிறார். அதுவரை ஒரு ஆங்கிலேயர், ஒரு வெள்ளக்காரர் இந்த பதவியில் ஒய்எம்சியுடைய ஜெனரல் செக்ரட்டரியாக பதவி ஏற்கிறார். அதை தொடர்ந்து ஒரு கேட்டிகிஸ்ட், ஒரு சர்ச்சில் கேட்டிகிஸ்ட்டு. ஏன்னா ஒரு ஐயருக்கு இன்றைக்கி சிங்கிள் சர்ச், ஒரு சர்ச் தான். அதே பாவம் நிறைய ஐயரால் முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது, 2 மணி நேரம் சர்வீஸ் நடத்திட்டு போகிறதுக்குள்ள ரொம்ப அசதியாகிடுறாங்க. ஆனால் அன்றைக்கி ஒரு ஐயருக்கு 30-40 சர்ச் இருந்துச்சு, 100 சர்ச்சு கூட இருந்தது. 6 மாதத்துக்கு தான் கம்ப்ளைண்ட் சர்வீஸ் வருவாங்க. அப்போ அந்த கேட்டிகிஸ்ட் தான் எல்லாம், திருமணம் நடத்துறது, கல்யாணம், பிறந்தநாள், கடைசி காரியங்கள் எல்லாமே இந்த கேட்டிகிஸ்ட் தான். அந்த கேட்டிகிஸ்ட் பணியை செய்தார். கேட்டிகிஸ்ட் பணியை செய்கிறப்ப தான் அவர் என்ன பண்ணுறாரு, ஸ்ரீலங்கா ஒய்எம்சியோட ஜெனரல் செக்ரட்டரியாக ஸ்ரீலங்கா போயிருக்காரு.
ஸ்ரீலங்காவில் ஒரு வாலிபன் கடற்கரையில் இந்தியாவுடைய மேப் வரைஞ்சி அந்த மேப்புக்கு உள்ள நின்று வாலிபன் இந்தியாவுக்காக ஜெபித்து கொண்டிருக்கான் ஸ்ரீலங்காவுடைய டவுனில். அதை பார்க்கிறார். இது என்ன ஒரு மகன் கடற்கரையில் முழங்கால நிற்கிறான், தூரமாக பார்த்துட்டு பக்கத்தில் போகிறாரு. இந்தியா மேப் வரைஞ்சிருக்கான். இந்தியா மேப் வரைஞ்சி இந்தியாவுக்காக ஜெபிக்கிறான். ஏதோ வெளிநாட்டுக்காரன் இந்தியாவுக்காக ஜெபிக்கிறான், நான் ஏன் இந்தியாவுக்காக ஜெயிக்க கூடாது என்பதற்காக அவர் இந்தியா மேப் வரைஞ்சி அதுக்கப்புறம் ஜெபிக்க ஆரம்பித்தார். அப்போ தான் அவர் ஒரு மிஷன் தொடங்க வேண்டும் நினைச்சார். அப்போ 1903 செப்டம்பர் 12 நினைக்கிறேன் ஐஎம்எஸ் ஆரம்பிக்கிறார். 5 பேர் பேசுகிறாங்க. 28 லே பீப்புள், 8 ஆயர்கள் சேர்ந்து அதில் கடந்த நாட்களில் நான் ஆண்டர்சன் சர்ச் போயிருந்தேன். அதில் அந்த 5 பேரில் ஒருத்தர் அப்படியே பேத்திக்கு பேத்தி ஆண்டர்சன் சர்ச் வேலையில் மெம்பராக இருக்காங்க. முடிஞ்ச பிறகு அந்த அம்மாவுக்கு வயது கிட்டத்தட்ட ஒரு 65-70 வயது இருக்கும். அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா வந்து என்ன பேசுனாங்க, நான் வேணாங்க மசரையாவுடைய பேத்தி, கொள்ளு பேத்திக்கு கொள்ளு பேத்தி 4 தலைமுறை. அவங்க சொன்னாங்க 1903 ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் பார்த்தாரு அந்த ஐஎம்எஸ் தூக்கி திருநெல்வேலி தூத்துக்குடி மக்களுக்கு கொடுத்துட்டார். நீங்கள் இதை பார்த்துக்கோங்கன்றார். பார்த்துக்கிட்டு இது ஒரு இந்தியா லெவலில் ஒரு மிஷன் ஆர்கன் வேணும், மிஷன் ஆர்கனைசேஷன் வேணும்னு அவர் சிராம்பூர் யூனிவர்சிட்டி, சிராம்பூரில் போய் கல்கட்டாவில் உள்ள சிராம்பூரில் வில்லியம் கேரி அமைக்கப்பட்ட சிராம்பூர் யூனிவர்சிட்டியில் 1905 ஒரு 17 பேர் கொண்ட குழுவை கொண்டு என்எம்எஸ்ஐ, அதுவும் டிசம்பர் மாதம் ஆரம்பிக்கிறார். டிசம்பர் 25 சொல்கிறாங்க. பொதுவாக ஆரம்பித்து இந்த என்எம்எஸ்சியில் 17 பேராயர்கள். இன்னைக்கு சிஎஸ்ஐ, சிஎன்எஸ்ஐ, சிஎன்ஐ, யூத்தன், நிறைய சர்ச்சஸ் அதில் மெம்பர்ஸாக இருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவில் 400 மிஷினரிகளை கொண்டு இந்தியாவில் பணி செய்து கொண்டிருக்காங்க. பொதுவாக இன்னைக்கு வேலூர்லேருந்து அருமையான அன்பு சகோதரி வந்தாங்க. அவங்க சிப்சி இனத்து மக்கள் நரிக்குறவர்கள் மத்தியில் பணி செய்கிறாங்க. ஒரு சின்ன சாப்பல், அது வேலூர் பேராயருடைய கண்ணூரில் இருக்க சர்ச்சில் இருந்து அவங்க ஒரு 35-40 பிள்ளைகளுக்கு மதிய உணவு கொடுக்குறாங்க. தினமும் மதிய உணவு கொடுக்குறாங்க. ஒரு பிள்ளைக்கு நீங்கள் 10 ரூபா கொடுத்தா ஒரு வேளை உணவு, ஒரு பிள்ளைக்கு நீங்கள் 30 ரூபா 50 ரூபா கொடுத்தீங்கன்னா 3 வேளை உணவு, 2-4 ட்ரெஸ்ஸு, ஹாஸ்டல், இதெல்லாம் என்எம்எஸ்ஐ பண்ணி கொண்டிருக்கு. ஐஎம்எஸ் என்ன பண்ணுதோ அதே வேலையை என்எம்எஸ்ஐயும் செய்து கொண்டிருக்கு. சிப்சி வேலூரில் அந்த நரிக்குறவர்கள் மத்தியில் நான் கடந்த 6 மாதங்களுக்கு முன்னால் போயிருந்தேன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு தான் மதிய உணவு திட்டம் ஆரம்பித்தாங்க. அதுவரை மதிய உணவு திட்டம் இல்லை. நாங்கள் போய் நானும் ஜெனரல் செக்ரட்டரி ரெவரண்ட் ஹென்றி ஜபார் ரிச்சர்ட் அவர்களும் இணைந்து மதிய உணவு திட்டம் உடனே ஆரம்பித்தோம். போகிற வழியிலே வேலூரில் பாத்திரம்லாம் வாங்கி கொண்டு அந்த அம்மாட்ட கொடுத்தோம். ஒரு சிறப்பான அம்மையார், ஆக்டிவாக ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை செய்வாங்க. அவர்கள் வேலூர்னு வந்திருக்காங்க. இன்னும் திருப்பத்தூரில் பெரிய எண்ணெய் சின்ன எண்ணெய் என்ற 2 பேர்கள், 2 பேரில் ஒருத்தர் வந்து ஃபாரின் சேர்ந்தவர், ஒருத்தர் திருநெல்வேலியை சேர்ந்தவர். 2 பேரும் குற்றாலம் ஆசிரமம், திருப்பத்தூர் ஆசிரமம். திருப்பத்தூர் ஆசிரமத்தில் என்ன விசேஷம்னா, ஜவ்வாது மலையில் ஜமுனாமுத்தருங்கிற ஊரில் 125 ஏழை பிள்ளைகள் பெண்கள் ஹாஸ்டலில் இருக்காங்க. அந்த ஹாஸ்டல் வந்து கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் ஸ்கூல் சுற்றளவுக்கு ஸ்கூல் இல்லை. 35வது கிலோமீட்டரில் ஜமுனாமுத்தூரில் தான் ஹைஸ்கூல் இருக்குது, ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. அந்த பெண்கள் 35 கிலோமீட்டர் ஸ்கூலுக்கு வர முடியாது. அதனால் இந்த ஸ்கூல் பொறுத்த ஒரு ஹாஸ்டல் கிட்டத்தட்ட 2 ஏக்கர் இடத்துல 125 பிள்ளைகள் தங்கக்கூடிய அருமையான ஒரு ஸ்கூல் இருக்குது. அதில் நம்முடைய ஈகிள் பிரஸ் அவர்கள் அருமையான ஒரு அந்த பெண்கள் தங்குவதற்கு குவார்ட்டர்ஸ் ஈகிள் பிரஸ் மூலம் அருமையாக கடந்த நாட்களில் மறைந்த அன்பு தகப்பனார் பிரதாப் சிங் ஒரு பேரில் ஒரு 3 வருஷங்களுக்கு முன்னால் ஒரு பெரிய குவார்ட்டர்ஸ் கட்டி கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அது அந்த பிள்ளைகளுடைய தனி குவாலிட்டி என்னன்னா, அந்த பெண் பிள்ளைகள் அந்த ஏரியாவில் தர்மபுரி அந்த ஏரியாவுடைய பெரிய குவாலிட்டி என்னன்னா, எந்த ஆண் மகனும் எந்த பெண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கலாம், எத்தனை முறையும் கல்யாணம் பண்ணிக்கலாம். எந்த பெண்ணும் எந்த ஆண் மகனையும் எத்தனை முறையும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அவங்களுக்குள்ள ஒரு பெஸ்ட் குவாலிட்டி அது. சரி, அப்போ அவங்களுக்கு பிறந்த குழந்தைய என்ன பண்ணுவாங்க, ரோட்டில் விட்டு போயிடுவாங்க. அந்த பிள்ளையுடைய தாத்தா பாட்டி வளர்க்குறாங்க, இல்லைன்னா அனாதையாக இருக்கு. அந்த திருப்பத்தூர் ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா 94 வயது மதிக்கத்தக்க பெரியவர் தன் பேத்தியை ஹாஸ்பிட்டலில் கொண்டாந்து விடுறார். ஹாஸ்டலில் அவர் சொல்கிறார், நீங்கள் இல்லைன்னா என் பிள்ளைகளுடைய நிலைமை என்னங்கிறார். நீங்கள் இல்லைன்னா என் பிள்ளைகளுடைய நிலைமை என்னங்கிறார். கடந்த நாட்களில் நாங்கள் ஒரு மெடிக்கல் கேம்ப் நடத்துறதுக்காக போயிருந்தோம். மெடிக்கல் கேம்ப் நடத்துகிறோம், வேறு ஏதோ ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தேன். அப்போ அவரை பார்க்குறப்போ கண்ணீர் மல்க 36 கிட்டத்தட்ட 125 பிள்ளைகள். அது வாணியம்பாடியிலேருந்து பக்கம், திருப்பத்தூர்லேருந்து பக்கம்.
ஆனால் அந்த திருவண்ணாமலை மாவட்டம் +2 திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஃபஸ்ட் மார்க்கு, 10th திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஃபஸ்ட் மார்க்கு, 10th ஃபஸ்ட் மார்க்கு. டோட்டல் இல்லை, சப்ஜெக்ட் வரையா 2-3 சப்ஜெக்டு. நாங்கள் போன அன்றைக்கி அந்த பிள்ளைங்க கபடி விளையாட போச்சு, ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்துச்சு பெண் பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் சொல்லுது, இந்த ஹாஸ்டலில் இருக்கிறதால எங்களுடைய வாழ்வு சிறந்திருக்கு, நாங்கள் உயர்ந்து காணப்படுகிறோம் சொல்லுது. நம்ம கொடுக்குற ஒரு 50 ரூபா ஒரு பிள்ளைக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு? 50 ரூபா. 2 இட்லி குறைச்சா போதும். ஜிஎஸ்டி உள்ள இட்லி 2 இட்லி குறைச்சா 50 ரூபா. ரோடில் இருக்கிற பக்கத்து தெருவில் இருக்கிற இட்லியை சொல்லலாம். ஜிஎஸ்டி விலை உள்ள இட்லி 2 இட்லியை குறைச்சா 50 ரூபா. பாதி தோசையை குறைச்சிங்கன்னா 50 ரூபா. A to B ஒரு பிள்ளைக்கு 3 வேளை உணவு, 4 ட்ரெஸ்ஸு, ஃபீஸு. அது உயர்கல்வி ஹையர் எஜுகேஷன் வரையும் கூப்பிட்டு போயிடுறாங்க. NMSல IMSல என்ன பண்ணுறாங்களோ சேம். நான் IMSல 6 வருஷம் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கிறேன். அதனுடைய வளர்ச்சி ரொம்ப பரிதாபமான, ரொம்ப ஸ்பீடு, பயங்கரமான ஸ்பீடு. அந்த ஸ்பீடேஜுக்கெலாம் NMSI வராது, பயங்கரமான ஸ்பீடு. இப்போ NMSIயில் எனக்கு ட்ரெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் பல பகுதிகளுக்கு கடந்து போயிருக்கேன். கடந்த நாட்களில் வெஸ்ட் பெங்கால் போயிருந்தேன். 2 சர்ச்சு டெடிகேஷன், சபர்மன் ஃபாரஸ்ட், சபர்மன் காடுகள்னு சொல்கிறாங்க, சதுப்பு நில காடுகள். அந்த யூப்ளி ஆற்றுக்கு கரையோரமாக இருக்குது. அங்கே எப்போவுமே ஈரம் நிறைந்த பகுதி, மிருகங்கள் நிறைந்த ஒரு பகுதி. எல்லா மிருகங்களும் இருக்காங்க. அதனால் 6 மணிக்கு மேலே போட்டில் போக மாட்டாங்க. போட்டில் தான் அந்த கடந்து போகணும். பாலங்கள் இல்லை. ஒரு 500 கிலோமீட்டர் தூரத்துக்கு பாலமே போடல. ஆற்றை கடப்பதற்கு போட்டில் தான் போனோம். 1.5 மணி நேரம் ஆற்றை தாண்டி போனோம். ஈரமான இடம், எப்பவுமே ஈரமாக இருக்குமா. கல்வி கிடையாது, ஸ்கூல் இல்லை, போக்குவரத்து வசதி இல்லை. இன்றைக்கும் மீன்பாடி ரிச்சால தான் மக்கள் போகிறாங்க. நாங்கள் அந்த ஆற்றை விட்டு இறங்கி சர்ச்சு போகிறதுக்கு 3 கிலோமீட்டர் போனோம். அந்த மீன்பாடி ரிச்சால தான் போனோம். மோட்ரு வச்சு, அதுக்கு பேர் துத்துன்னு ஏதோ ஒரு பேர், மீன்பாடி ரிச்சால தான் எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. நாகரிகம் வளர்ச்சி இல்லை, மக்களுக்கு உணவில்லை. இப்படிப்பட்ட பின்தங்கின பகுதியில் பெரிய லெவலில் ஞானஸ்தானம், பெரிய லெவலில் மாற்றம், மனமாற்றங்கள் பெரிய லெவலில். ஒருவேளை அன்னை திரேசா பணி செஞ்சாங்க, வில்லியம் கேரி பணி செஞ்சாங்க. அவர்கள் காலத்தில் இல்லாத உயர்வு இன்னைக்கு IMS NMS காலங்களில் பெரிய உயர்வு. ஏன்னா புனேர் பணித்தனத்தில் IMSல இம்மானுவேல் பால்னு ஒருத்தர் இருந்தார். 4 வருஷம் 110 சர்ச்சோ 120 சர்ச்சோ இருக்கார் 4 வருஷத்துல. நான் இருக்கிற 12-15 சர்ச்சோடைய டெடிகேஷனுக்கு போயிருக்கேன். அவர் கேட்ட அநேக சர்ச்சில் என்னுடைய பெயர் இருக்கும் கல்வெட்டில். அந்த அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி மிஷன். இன்னைக்கு இந்தியாவில் யூபியில் மிஷன் வளர முடியாது, மத்திய பிரதேச மிஷன் வளர முடியாது, ஹரியானாவில் வளர முடியாது. ஆனால் இங்கே தான் ஞானஸ்தானம் அதிகம், இங்கே தான் மனமாற்றங்கள் அதிகம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்கள் இன்னைக்கு கடந்த 10 ஆண்டுகளில் அதை வெளியே தெரியாமல் அதிக மக்கள் மாறிக்கொண்டே இருக்காங்க. ஒருவேளை இதுதான் சிலுவை, இதுதான் சிலுவை. அதுக்கு நம்முடைய கண்ணீரான ஜெபம். அவங்க கேட்பது என்ன கேட்குறாங்கன்னா, மிஷனரிகள் கேட்பது எனக்கு எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய ஜெபத்தில் இந்தியாவில் 1200 ஆத்தரைஸ் மிஷனரி ஸ்தாபனங்கள் இருக்கு. NMSI, IMS, விஸ்வானி, FMBB, ஷாலம் மினிஸ்ட்ரி, ஜேம்ஸ் மினிஸ்ட்ரி, யூத் பிளஸிங், IMM, கிடியோன் இன்டர்நேஷனல், ஸ்கிரிப்சர் யூனியன், டோர் பை டோர், கிராமங்கள் தோறும் நர்சரி என்று 1200 ஆத்தரைஸ் மிஷனரி ஸ்தாபனம், ரிஜிஸ்டர் பண்ண மிஷனரி ஸ்தாபனங்கள் 1200 இருக்கு. இதுல மிகவும் அதிகமா வேகமா இருப்பது IMS, NMSI, விஸ்வவாணி, FMBB மற்றும் ஷாலம் மினிஸ்ட்ரி, ஜேம்ஸ் மினிஸ்ட்ரி, அகஸ்டின் ஜெபக்குமார், யூத் பிளஸிங், கிடியோன் இன்டர்நேஷனல், SUV, இவங்கெல்லாம் ரொம்ப ஸ்பீடா இருக்காங்க. இவங்க கேட்பது என்னன்னா, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. முதல்ல எங்களுக்கு மிஷன் இருக்காது. இப்போ அம்மா வந்திருக்காங்க வேலூர்ல, கிறிஸ்தவர்கள் நிறைந்த ஒரு பகுதி தான் வேலூர். அதே நேரத்தில் கிறிஸ்தவர்கள் அல்லாத மக்கள் தீவிரவாதிகள், கிறிஸ்தவத்துக்கு எதிரான தீவிரவாதிகள் வேலூர்ல.
அவர்கள் மத்தியில் இவங்க வேலை செய்யறாங்கன்னா அவங்களுக்கு பலன் வந்து நம்முடைய ஜெபம். நம்முடைய ஜெபம் எந்த அளவுக்கு உயர்வோ ஆண்டவர் நம்ம உயர்த்தும் ஆண்டவர். எப்பெல்லாம் ஜெபிக்கிறோமோ அப்பெல்லாம் ஆண்டவர் நம்மை உயர்த்தும் ஆண்டவர். நம்ம லூக்கா 18ஆம் அதிகாரத்தை வாசிக்க கேட்டோம். அது 5 பகுதிகளாக நான் பிரித்து பார்க்கிறேன். முதல் பகுதி, அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறார். தம்மை நோக்கி கூப்பிட யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். அல்லும் பகலும் யார் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்களோ அவர்களுக்கு வாழ்வு கொடுப்பார். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப், நம்முடைய விண்ணப்பத்தை சொல்வதற்கு தான் வில்லிவாக்கத்திலிருந்து நம்ம தக்கர் சர்ச்சுக்கு வர்றோம். ஏன்னால் எங்களை அப்பா இருந்தாங்க, எங்கள் தாத்தா இருந்தாங்க, முப்பாட்டா இருந்தாங்க, இங்கே கடவுள் இருக்கிறார் நம்பிக்கையோடு எவ்வளோ தூரம் நம்முடைய விண்ணப்பத்தை சொல்வதற்காக வரோம். அதுதான் தேவனுடைய ஆலயம், ஆண்டுடைய இல்லம், கடவுளுடைய வீடு. இந்த கடவுளுடைய வீட்டிற்குள் வந்திருக்கிற நீங்கள் நானும் 2 பேர் ஜெபம் பண்ணா ஒருத்தருடைய ஜெபம் எப்படி இருந்தது? முதல்ல ஜெபத்தை சொன்னாங்க. அந்த ஜெபத்தோட பேசிக் எப்படி சொல்றாங்கன்னா ஒருத்தர் ஜெபம் பண்ணா, நான் 30 வருஷமா எங்க சர்ச்சில் கேட்டகிஸ்ட், அதுக்கப்புறம் கப்பரரு, அதுக்கப்புறம் டீக்கனு, இப்போ என் ஐஎம்எஸ்ல பிரசிடென்ட், என்எம்எஸ்சியில் ட்ரெஷரரு, அதுக்கு முன்ன இப்போ சாரா டெக்கரில் செக்ரட்டரி, இப்படிலாம் லைனாக என் பெருமையை சொல்லிக்கிட்டே இருந்தேன். இப்படி சொல்லி ஒருத்தன் ஜெபம் பண்ணான். ஒருத்தன் சொன்னா, அந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு 24ஆம் தேதி சாயங்காலம் 7 மணிக்கே வந்து வெளியே பட்டறையை போட்டுருவாங்க, யாராவது ₹1 2 கொடுப்பாங்கன்னு. அந்த குளிரில் உட்கார்ந்துருக்க அந்த மக்கள் அதே மாதிரி ஈஸ்டர் அன்னைக்கு காலைல 4 மணி முதல் நாளே வந்துடுவாங்க. முதல் நாளே அதே மாதிரி ஒருத்தன், பாவியாகி என்மேல் ஐ எம் சின்ஸ்மேன் ப்ளீஸ் கிரேஸ் மீ, என்மேல் கிருபையாயிரும் ஜெபம் பண்ணான். 2 பேருடைய ஜெபத்தை யாருடைய செக்ரட்டரி ஜெபம் கேட்கப்படல, ஐயருடைய ஜெபம் கேட்கப்படல, பிஷப்புடைய ஜெபம் கேட்கப்படல, தலைமுறை அந்த சர்ச்சின் மெம்பர் ஜெபம் கேட்கப்படல. யாரு ஜெபம் கேட்கப்பட்டது? தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணான், தன்னை ஹம்பிள் பண்ணான். அதான் 2 நாளாக 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்றப்போ, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தன்னுடைய பொல்லாத வழியை விட்டு இடத்தில் திரும்பினார். அவர் முகத்தை தேடணுமா? இன்னொரு இடத்துல சொல்றாரு, பாவங்களுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் முகம் அங்க இல்ல. பெருமையோட ஜெபம்னா கடவுள் அங்க இல்லையா? அதான் முகத்தை தேடுறப்ப அவர் இருக்கிறாரான்னு பார்க்கணுமா? ஜெபம் பண்ணிட்டு அவர் முகத்தை தேடணுமா? தக்க சர்ச்சுக்குள்ள எங்க நிக்கிறாரு, ஓரமா நிக்கிறாரா இல்லையான்னு, ஜீசஸ் நிக்கிறாரா, ஆவியானவர் நிக்கிறாரான்னு தேடணுமா? தேடிட்டு இல்லைன்னா தன்னுடைய பொல்லாத வழியை விட்டு இடத்தில் திரும்பி, இல்லைன்னா உடனே என்ன பண்ணும்? ரிட்டன் டு மீ, என்னிடத்தில் திரும்பு. ஜெபம் முதல் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். ஜெபம் சர்ச்சுக்குள்ள வந்திருக்கிறோம், சர்ச்சுக்குள்ள வந்திருக்க நம்ம தாழ்த்தணும். தாழ்த்துற எப்படி தாழ்த்தனா? சிறு பிள்ளைகளை போல். அடுத்த ஸ்டெப்பு, சிறு பிள்ளையை அணைத்து முத்தம் கொடுத்தார். லூக்கா 18 இருக்கோம். ஏன்னா 2 சண்டை போடும், சண்டை போட்டோன்னு என்ன ஆயிரும்? ஒன்னா சேர்ந்துக்கிறோம். நம்ம 2 பேரும் எலெக்ஷன்ல சண்டை போடுறோம், ஆனா அடுத்த எலெக்ஷன் போட்டு போடுறாங்கிறோம். 3 வருஷத்துக்கு என்ன பண்றோம்? கங்கணம் கட்டிக்கிட்டே நிக்கிறோம். இன்னொரு திருச்சபை இருக்கு, திருநெல்வேலியில் ஒரு திருச்சபை. தோத்தவன் ஜெயிச்சவெல்லாம் கோயிலுக்கு வரும், தோத்தவெல்லாம் கோயிலுக்கு வர மாட்டான். 4 வருஷத்துக்கு தோத்தவன் எவனுமே என்ன பண்ண மாட்டான்? கோயிலுக்கு வர மாட்டான். ஏன்டா கோயிலுக்கு வரலன்னு அந்த அவரை கேட்டா, நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தோம், நானும் எங்களுடைய ஃப்ரெண்டு ஒரு குரூப்பா வயலின் ப்ரோக்ராம்க்கு. எங்க கோயிலுக்கு கூட வந்து ஒருத்தர் கேட்டேன், எனக்கு தெரியாது, நாங்கள் தோத்துட்டோம் எலெக்ஷன்ல, அடுத்த வருஷம் வின் பண்ணிட்டு தான் கோயிலுக்கு வருவோம். இப்ப நம்ம யார மாதிரி இல்ல, குழந்தை மாதிரி. குழந்தை 2 சண்டை போடும், சண்டை போட்டோன்னா அம்மா அப்பா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, என் குழந்தைய அடிச்சு. ஆனா 2 குழந்தைக்கு திரும்ப விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். இங்க சண்டை முடிகிறதுக்குள்ள நம்ம எப்படி இருக்கணும்? குழந்தைய போல மாறணும். அடுத்த ஆலயத்துக்குள்ள மறுமை வாழ்வு. எல்லா மதத்திலும் மறுமை வாழ்வு இருக்கு. ஒரு மதத்துல 30 நாள் பாஸ்டிங் இருந்தா மறுமை வாழ்வுக்குள்ள போயிடலாம். காலையில 5 மணி சூரியன் ரைசிங் மேலே செட்டிங்க்கு வரையும் பாஸ்டிங் இருந்தா எங்க போயிடலாம்? அது ஒரு மதம். இன்னொரு மதம் சொல்லுது, வருஷத்துல ஒரு நாள் ராத்திரி தூங்காம இருந்தா எங்க போயிடலாம்? ஒரு நாள் ராத்திரி தூங்காம இருந்தா எங்க போயிடலாம்? 2-3 சினிமா பார்த்துட்டா பரலோகத்துக்கு போயிடலாம். அது ஒரு மதம் சொல்லுது. நமக்கு பரலோகம் போறதுக்கு வழி இருக்கு. என்ன வழின்னா நிறைய வழி. நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்
பிரவேசிக்க முடியாது. கலாய்த்தர் 5:19 do not enter the kingdom of God. நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. கலாத்தியர் 5:19, பிலிப்பியர் 3:5 தேவ கோபம் மேல வந்துரும். மத்தேயு 15:18 தீட்டு என்று சொல்லுகிறார். இதுதான் நம்முடைய கான்செப்ட். நாம் பரலோகத்துக்கு போகணும். அதைத்தான் ஒரு பெரிய பணக்காரன் வந்து நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போகணும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன செய்யணும்? இந்த 3 செட்டிங்கும் சேர்த்து மொத்தமா அடிக்கிறாங்க. உனக்கு உண்டானே விட்டு தரித்திர கொடுத்துட்டு போறாங்க. உனக்கு என்னன்னா இருக்க, நான் ஐயர்ன்னு சொல்றேன்ல, இப்ப நான் ஐயரியா, நான் சொன்னா கேளியாங்கிறல்ல, அது இல்ல. பெருமை தூக்கி வச்சு போய்கிட்டே இருக்காங்க. 4வது கான்செப்ட் ஒரு நெத்தி எடி. அது எல்லாத்தையும் சேர்த்து சிம்பிளா சொன்னார். உனக்கு உண்டானங்களை விட்டு தரித்திர கொடு. ஒட்டகமானது ஊசியின் காதுல போக முடியாது. லூக்கா 18 எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு அதிகாரம். அடுத்து சொல்றாரு, எல்லாம் போச்சு தாழ்த்தி ஒருத்தன் கேட்டான், இந்த உலகத்தை விட்டு போயிட்டப்பா, எனக்கு வாழ்வு கொடுங்க, எனக்கு விடுதலை கொடுங்க. தம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணான். அந்த ஹம்பிள் ஜெபம், அந்த ஜெபம், இந்த உலகத்தில் எனக்கு ஒண்ணுமே இல்லை, எனக்கு ஏதாவது ஒரு விடுதலை கொடுங்க, எனக்கு வாழ்வு கொடுங்க. அந்த ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் என்ன பண்ணாரு? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்திருக்கிறார். யுவர் ஃபெய்த் ஹீலிங்கிறார். எனக்காக மோகன் என்ன ஜெபம் பண்ணி விடுதலை கிடைக்காது, டாக்டர் டிஜிஎஸ் ஜெபம் பண்ணி விடுதலை கிடைக்காது, பென்னிகின் ஜெபம் பண்ணி விடுதலை கிடைக்காது, பில்லிகிராம் ஜெபம் பண்ணி விடுதலை கிடைக்காது, பெர்ஜன் ஜெபம் பண்ணி விடுதலை கிடைக்காது, ஜிஎல் மூடி ஜெபம் பண்ணி விடுதலை கிடைக்காது, மார்டின் லூதர் ஜெபம் பண்ணி கிடைக்காது, பிஷப் வந்துட்டாரு என் தலையில கை வைங்கினாலும் விடுதலை கிடைக்காது, ஐயத்தை சொன்னாலும் ஜெபம் கிடைக்காது, ஏதோ பிரசிங்கர் புல்பீட்ல நின்று ஒரு 40 நிமிஷம் ஏதோ பிளேடு போட்டாரு, இவராது ஜெபம் பண்ணா விடுதலை கிடைக்குன்னா அதுவும் கிடைக்காது. உன் விசுவாசம் தான் உன்னை ரட்சித்தது. அந்த பல இடத்துல அழுத்தமா திருத்தமா சொன்னார். டாக்டர் யுவர் ஃபெய்த் ஹீலிங் யூ. மார்க் 5ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. மத்தேயு 19:19 சொல்றார், உமன் யுவர் ஃபெய்த் ஹீலிங் யூ. மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. பெண்ணே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஒருவேளை இந்த சிலுவை நோக்கி வந்திருக்கிறோம். சிலுவை என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு. இன்னைக்கு சிலுவை மேசியா காலம் குறித்த புதிய திருக்காட்சி, நியூ சீன். காட்சி நம்பர் 1, காட்சி நம்பர் 2, காட்சி நம்பர் 3 மாதிரி சிலுவை வந்து மேசியாவை கொடுத்த புதிய திருக்காட்சி. சிலுவை பாறை சீர்மிகு மகுடம் அடுத்த வாரம் நடத்த போறாங்க. இது வருஷம் நடத்துறது, ஒரு 1.5 கோடி ரூபாய் செலவுல. ஆனா சிலுவை என்பது புதிய திருக்காட்சி. ஒவ்வொரு நாளும் ஒரு டைப்ல இருக்கும், ஒவ்வொரு செகண்ட்ல ஒரு மாடல் இருக்கும். மேசியா காலத்தின் புதிய கண்ணோட்டம் என்று இன்னொரு பேராயம் சொல்லுது. சிலுவை மேசியா காலத்தின் புதிய கண்ணோட்டம். மேசியா ஒரு விடுதலை நாயகன். தானியேல் 9:26-27 சொல்றப்போ மேசியா அது விடுதலை ரட்சகர் கிறிஸ்து. அந்திரேயா சொல்றப்போ மேசியாவை கண்டோம். யோவான் 1ஆம் அதிகாரத்துல. யோவான் 4ஆம் அதிகாரத்துல மேசியான்னு ஒருத்தர் வருவாரு, எங்களுக்கு விடுதலை தருவாருன்னு யோவான் 4ஆம் அதிகாரத்தில் அந்த பெண் சொல்றாங்க. அப்ப மேசியா என்பவர் ஒரு விடுதலை நாயகன். அந்த விடுதலை நாயகன் மேசியா யுகத்தின் ஒரு புதிய திருக்காட்சி. இன்னொரு பேரஞ்சது இந்த யுகத்துல ஒரு புதிய திருக்காட்சி. நம்ம எப்பெல்லாம் மேசியாவை நோக்கி புதிய திருக்காட்சியை பார்க்குமோ, சிலுவை மேசியாவின் காலத்தை குறித்தான புதிய பார்வை. நியூ சைட்டிங்கிறார். கிராஸ் a new vision of the Messiah age என்று சொல்றார். ஒருவேளை இந்த பாடுகளின் ஞாயிறுல, the passion of the Sunday, லண்டன்ல 5வது வாரம் பாடுகளின் ஞாயிறு, ஈஸ்டருக்கு முந்தின 2வது சண்டே, இந்த பாடுகளின் ஞாயிறு. இந்த பாடுகளின் ஞாயிறுல சிலுவையை குறித்து பார்க்க வந்திருக்கிற நீங்கள் நானும் தினமும் ஒரு அர்ப்பணிப்போடு பார்க்கிறப்போ நிச்சயமா அந்த சிலுவை நமக்கு விடுதலை தரும். இன்னைக்கு மிஷினரிகள் பணி செய்கிறாங்கன்னா இந்த சிலுவை அவங்களுக்கு தினம் ஒரு விடுதலை கிடைக்கும். இன்னைக்கு இங்கேருந்து 20 கிலோமீட்டரில் மீஞ்சூர் 3 மாதத்துக்கு முன்னால் வில்லேஜ் மினிஸ்ட்ரி போயிருந்தேன். 2 பேர் வந்தா, யாரா இந்த கொடுப்பாங்க, இங்கே வந்து உனக்கு ஹாஸ்பிட்டல் சொல்ல ரைட்ஸ் இருக்கா கேட்குறான். மீஞ்சூரில் இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தூரத்தில் கிறிஸ்தவர்கள் 4-5% விழுக்காடு இருக்கிற இடத்துல எல்லாத்துக்கும் கிறிஸ்தவனை தெரியும்.
இருந்தாலும் அவன் கேட்குறான், உனக்கு லைசன்ஸ் இருக்கான்னு. என் கூட ஒரு பாஸ்டர் கேட்டார், உனக்கு யாரா, நீ யாரான்னு. என்னையை கேட்பதற்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு கேளாரு, சொல்லு, நீ யார், போ. அந்த மக்கள் மிகவும் பின்தங்கின ஒரு மக்கள், அவங்க பேசல, வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. எல்லாரும் முடிஞ்சதை பாடுறான்ட்டாரு. பாரு உன்னை என்ன பண்ற, என்னன்னாலும் போய் செய்து அப்பாடான்ட்டான். ஆனா போன மிஷினரி அவ்வளவு பவர் கிடையாது, சாதாரண மிஷினரி. செத்து போய் ஒருத்தவங்க 5 மணி நேரம் ஆச்சு, பாடி ஐஸ் ஆகிட்டு எழுப்புறாங்கிறார். ஒண்ணு எழுப்புறனா இவன் செத்து போவான், அதுதான் நடக்கும். முட்டி போட்டான், கையில தூக்குறான், செத்து போன பையனுடைய அப்பாவை கூட்டம், உனக்கு பிள்ளை வேணுமா, முட்டி போட்டுருந்தான். அவன் முட்டினா என்னன்னு தெரியாது. என் கூட மேலே பாடுறான், நான் மேலே பார்த்தான், அவன் பிள்ளை உயிரோட வேணுமா, வா செய்யுண்ணா. அவன் ஜெபம் பண்ணான், 5-6 நிமிடங்கள் ஜெபம் பண்ணான். மரித்த மனிதன் உயிரோடு எழுந்தான். அந்த கிராமத்தில் 20 இவாஞ்சலிஸ்ட் இன்னைக்கு இருக்காங்க. ஆண்டவரை நோக்கி அவங்களுக்கு மிஷன் போய்கிட்டு இருக்கு. இந்த மிஷனுக்கு அனுப்பப்படாவிட்டால் எப்படி ரட்சிக்கப்படுவான்? ரோமர் 10 சொல்லுது. யூதனுக்கு இல்லை, கிரேக்கனுக்கு இல்லை, எல்லா மக்களுக்கும் என்ன சொல்லணும்? காஸ்பல் சொல்லணும். நம்ம தான் ஒரு ஜாதியை பார்த்து யார்கிட்ட போய் சொன்னா ஈஸியா கேட்ச் ஆக, ஒரு பாக்கெட் பிஸ்கட் கொடுத்தா அவன் உட்காந்துரும், அப்படி ஆளா பார்த்து போறோம். ஆனா எல்லா மக்களுக்கும் என்ன பண்ணணும்? காஸ்பல் சொல்லணும். ரோமர் 10 சொல்றாரு. அப்ப காஸ்பல் சொல்றது இந்த கடமை. அதான் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுவது எனக்கு எந்த நிலையிலும் தகுதி இல்லை. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நான் திருவசனத்தை என்ன பண்ணணும்? ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணணும். அது என்மேல் விழுந்த கடமை. அதான் கலாத்தியர் 6:14 சொல்றப்போ, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டேன். அந்த அது கலாத்தியர் 2:14 சொல்றாரு, கொலோசியர் 2:14 சொல்றாரு. கொலோசியர் 2 நமக்கு எதிரையாகவும் நமக்கு விரோதத்தை சிலுவையில் ஆணி அடித்து, நமக்கு விரோதமா அவன் வர்றான், ஆனா அவனை என்ன பண்றாரு? சிலுவையில ஆணி அடித்து அவனை ஸ்டாப் பண்ணிட்டார். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. பவுலடிகள் சொல்வோம், கிறிஸ்தவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் இச்சையும் விருத்து சிலுவை நோக்கி போனோம். ஒருவேளை இன்னைக்கு இந்த லென்த் நாட்களுக்குள் ஒரு மனமாற்றத்தின் காலத்துல தேனி சேர்வாள் அழகா சொன்னாங்க, பிடியரிசி காணிக்கை, உண்டியல் காணிக்கை, பூ வைக்காத, பூ வைக்கிற காசு இன்னும் 10 ரூபாய், இப்போ 50 ரூபா கொடுத்தாதான் ஒரு முழம் பூ. 50 ரூபாய்க்கு கம்மி இல்லை பூன்னு நினைக்கிறேன். அந்த 50 ரூபா பூ வைக்கிறதுக்குள்ள எங்க போட்டணும்? 50 ரூபாயா எங்க கொடுத்துடணும்? மிஷன் ஊழியத்துக்கு கொடுத்துடணும். மிஷனுக்கோ சர்ச்சுக்கோ. ஒருவேளை சாப்பிடக்கூடாது, சாப்பிடாத காசு என்ன பண்ணணும்? அதான் சுய உறுப்பு காணிக்க, அந்த உண்டியல். ஒருவேளை சாப்பிடாம என்ன பண்ணிடணும்? ஒரு இட்லியை குறைச்ச அந்த உண்டியல் என்ன பண்ணிடணும்? போட்டுடணும். ஒருவேளை நாம் இப்படி கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? கொடுக்கிறோம். டக்க சர்ச்சுக்கு ஈக்குவலா கொடுக்கறது யாருங்க? ஐஎம்எஸ்சியில் நம்பர் 1 டக்க சர்ச் தானுங்க. சென்னை ஐஎம்எஸ்சியில் அக்டோபர் 2ன்னா டக்க சர்ச் தானே ஃபர்ஸ்ட். நாங்களே டக்க சர்ச்சை பார்த்து கொடுக்க ஆரம்பிச்சோம். எதுக்குனாலும் பிரியாணி வாய்ஸில் கொடுக்குறாங்க, நம்ம ஏன் கொடுக்குறோம்? நாங்கள் எங்க சர்ச்சில் பிரியாணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோமே. டக்க சர்ச்சுக்கு ஈக்குவலா கொடுக்குற மக்கள் யாரும் இல்லை. உண்மையிலே விளையாட்டு, நம்ம பெருமைக்கு சொல்லலை. ஏன்னா நாங்கள் சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் ஆலயம் மேதாஜ் நகர், எங்களுக்கு ஆரம்பத்தில் இங்கிருந்தானே ஐயர் வந்தார், டி ராமசையா. இங்கிருந்து தானே வந்தாங்க, லே பிரிச்சா பிரசங்கம் பண்ண 3-4 பேர். அதில் ஐயர் அம்மாவுடைய அப்பா கூட வந்திருக்கிறார், சித்தப்பா வருவார் அடிக்கடி. நிறைய பேர் வந்திருக்காங்க. நாங்கள் அந்த எல்லா நிகழ்வுலையும் ராமசையாவும் சைலசையா இருக்கிறவங்க எங்களை கூப்பிட்டுருக்காரு. டக்க சர்ச்சை எல்லா நிகழ்வுக்கும் எதுக்கு வந்தாலும் பிரியாணி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, நம்ம ஏன் கொடுக்கக்கூடாது? அதில் தான் இப்போ நாங்கள் இந்த லெந்து நாட்களில் 6-7 வாரமும் சண்டே உணவு கொடுக்குறோம். இதை பார்த்து எங்கள் ஐயர் அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார், டிடி பாஸ்கரன். ஏன்னா ஒரு சின்ன சர்ச்சில் 6-7 வாரம் சாப்பாடு கொடுக்குறான். ஒயிட் ரைஸு, சாம்பார், வத்த குழம்பு, மோர் குழம்பு, ரசம், மோர், 2 விதமான பாயாசம், ஐஸ்கிரீம், வாழைப்பழம், இதெல்லாம் கொடுக்குறான். நம்ம ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு அவருக்கும் ஆசை. கொடுக்குறாரு, கொடுப்பாரு. கொடுக்கறதுக்கு கூட நம்ம கிறிஸ்தவ மக்களுக்கு யாருமே இல்லை. ஏன்னா காணிக்கையை பற்றி சொல்றது கிறிஸ்து தான், நம்ம தான். இப்போ இந்த சிலுவையை நம்ம எப்படி பார்க்கிறோம்? ஒரு பையன் ஒரு வாத்தியார்ட்ட போனான்.
இப்போ எனக்கு குரு யாருன்னா ஃப்ரீடி பாஸ்கரனும் பாஸ்டர் தாமஸ் மத்தியாசம் 2 பேரும் தான். பைபிள் டிக்ஷனரி எனக்கு குரு, இந்த பிரசங்கத்துக்கு எல்லாத்துக்கும். நான் அவருக்கு உண்மையிலே சிசியன் தான், விளையாட்டு காரியம் இல்லை. நிறைய எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். நேற்று கூட ஒரு ஆண்டு விழாவில் ஒரு மெசேஜ் இருக்கும். இன்னும் யூடியூப்பில் டி சவுந்தரன் நேம் போட்டிங்கன்னா யூடியூப் வரும். நேற்று மெசேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் இருக்கும். அதில் இதுக்கும் சொன்னேன். அதை அப்படி ஒரு வாத்தியார்ட்ட போய், ஐயா ஒரு சந்தேகம், எங்க தலைவர்கள் எல்லாம் சுட்டுக் கொள்றாங்கன்னு கேட்டான். ஆபிரகாம் லிங்கன் கொலை 4வது வருஷத்தில் சுட்டு கொலை செய்யப்பட்டார். நம்முடைய துடிதுடிப்பான தலைவர் அன்னை இந்திரா காந்தி அம்மா ஷூட் பண்ணப்பட்டாங்க. இந்தியாவுடைய தலையெழுத்தை அகிம்சை முறையில் மாத்திரவர் காந்தி அவங்க சுத்தி பண்ணாங்க. 3 குண்டுகள் சுடப்பட்டாங்க. 3 குண்டு சுட்டாங்களாம். 2 குண்டு அவர் உடம்புல போட்டு வெளியே போயிடுச்சான், ஓட்டை போட்டு வெளியே போயிடுச்சான். 1 குண்டு மட்டும் வெளியே இருந்துச்சான். அதே மாதிரி ஏசு கிறிஸ்துவை எங்க கொலை பண்ணாங்கன்னு கேட்டான். அவரு என்ன சொல்லணும்னு தெரியல. நீ ஏசு கிறிஸ்து வந்த நோக்கமே பல முறை ஜீசஸ் சொல்றாங்க, என்னை கொலை செய்வாங்க, சிலுவையில் அறைவாங்க, 3 நாள் உயிரோடு இருந்திருக்குன்னு சொல்றாரு. அப்புறம் அடுத்து எனக்கு பெரிய சந்தேகம்னு கேட்டான். என்ன சந்தேகம்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைகிறப்போ தலையில முட்கிடம் வச்சாங்க. வச்சாங்களா இல்லையா? அடக்கம் பண்றப்போ முட்கிடத்தோட அக்கம் பண்ணாங்களா, எடுக்காங்களா? அவனுக்கு ஒரு பெருத்த சந்தேகம். சொல்லுங்கன்னா எங்க வாத்தியாருக்கு கொஞ்சம் தகராறு இருந்துச்சு. கொஞ்சம் சமாளிப்பாரு சில நேரங்கள்ல. அதே மாதிரி அவர் சமாளிக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில முட்கிடம் வச்சாங்கயா, அடக்கம் பண்றப்போ வச்சாங்களா இல்லையா? அவருக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு. சந்தேகம் என்ன சொல்றது, எனக்கு முடக்க கேள்வி கேட்கிறான். அதாவது ஒரு வாத்தியார்ட்ட ஒரு பையன் கையில குருவி வச்சிருந்தான். வாத்தியார கிண்டல் பண்றான். இப்ப என் கையில குருவி இருக்குங்க, உயிரோடு இருக்கா செத்து போச்சு சொல்லுங்கிறான். செத்து போச்சுன்னா உயிரோடு விட்டுருவான், உயிரோடு இருக்குன்னா நசுக்கி கொண்டுருவான். அவன் புத்தி அது, ஸ்டூடெண்டுடைய புத்தி அது. வாந்தியாரு கொஞ்சம் நிறைய படிச்சவரு, பிஹெச்டிலாம் முடிச்சவரு. திங்க் பண்ணிட்டு நீ நினைச்சா சாகும், நீ நினைச்சா உயிரோடு இருக்கும்ட்டார். நீ நினைச்சா அது என்ன ஆயிடும், செத்து போகும். நான் உயிரோடு இருக்குன்னா நீ என்ன பண்ணுவ, சாகடிச்சுவ. நான் செத்து போச்சுன்னா உயிரோடு கொடுப்பேன். கையில எப்படி இருந்தாலும் சரி, நீ நினைச்சா என்ன வந்துடும். அது என்ன, நீ என்ன நினைக்காப்பான்னு அவன் என்ன கேட்டார். நீ என்ன நினைக்கிற அதை சொல்லுட்டார். கொஞ்சம்னா இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து வர்றப்போ அந்த யோவான் 20 அந்த அம்மா போகுது. ஒரு கல்லறை யாரு திறப்பாங்களோ, ஒரு பெரிய கவலை. கல்லறை திறக்க ஆள் இல்லை, ஏக்கம். ஆனா கல்லறை திறந்திருக்குன்னு நம்பிக்கை வரல. அடுத்த பைத்தியம் அந்த அம்மாவுக்கு வந்துருச்சு. மெண்டல்னா கல்லறை திறந்தோன்னு எவனோ இயேசுவை தூக்கிட்டு போயிடறான். அடுத்த கவலை அந்த அம்மாவுக்கு, அடுத்த உரி வந்துருச்சு. அங்க ஏசு இல்லைன்னா நம்ம கல்லறையே பார்க்காம பேதர்ட்டையும் யோவான்ட்டையுமே சொல்லுது, என்னை மாதிரி ஒரு அவிசுவாசிட்ட. அவன் வர்றான் பார்க்கறான், ஆமா ஏசு இல்ல, எவனோ தூக்கிட்டு போயிட்டான், போச்சு முடிஞ்சது கதைன்னு 2 மாமனும் 12 கூடையில 1 கூட மிச்ச சாப்பாட்டை எடுத்துட்டு போனாங்க. 2 பேருமே. அவன் போயிட்டான், கவலைப்படல, ஒரி பண்ணவே இல்லை. ஆனா இந்த அம்மா அங்கேயே நின்றுச்சு. அங்கேயே நின்று ரொம்ப திங்க் பண்ணி பார்த்து, ஐயா ஏசு என்ன ஆச்சரியம் தெரியல. அந்த அம்மா நின்று அழுது வெயிட் பண்ணுது. அதுதான் ஏசாயா 40:31, கர்த்தருக்கு காத்திருக்குள் புது போல நடந்து கழுவை போல சிறுவிலிருந்து பரப்பாங்கிற மாதிரி அந்த அம்மா அங்க வெயிட் பண்ணி அழுறப்போ அங்க ஒரு தேவதூதன் அந்த அம்மா பேசுறாங்க. அப்ப சொல்றான், ஐயா நீ எடுத்தது போ, நீ எங்கேயாவது எடுத்து போடுங்கன்னா போய் சொல்லு, நான் தூக்கிட்டு வந்துடுறேன் கேட்குது. ஆனா மரித்த இயேசு போன அந்த அம்மாவுக்கு உள்ள சாட்சி கிடைக்கு. அப்ப பாக்குறப்போ உள்ள சேலை உள்ள சுருட்டி இருக்கு. வேதம் சொல்லுது, சேலை தான் என்ன பண்றாங்க, சுருட்டி இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னால சொன்னாங்க அந்த சேலையை இன்னும் மியூசியத்துல வச்சிருக்கதா சொல்றாங்க. ஆனா நான் எருசலேம் போறப்போ அந்த சேலைய மியூசியத்துல பார்க்கல. சொல்றாங்க அந்த சேலையை வச்சிருந்தாங்கன்னு. அப்ப அங்க என்ன இல்லை, முக்கிடம் இல்ல. அப்போ இன்னைக்கு இயேசுக்கு முக்கிடம் வைக்கிறாங்களா? இன்னைக்கு இயேசுக்கு முக்கிடம் தானே வச்சுக்கிட்டு இருக்கோம். நீ கிறிஸ்து மக்களாகிய நீங்கள் நானும் ஜீசஸ்க்கு முக்கிடம் வைத்துக் கொண்டிருக்கிறோம்.
அவருடைய கட்டளை, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் கொடுங்கள். நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கள். பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். அந்தியும் மனம் திரும்புவதும் பாவ மன்னிப்பும் எரிச்சலும் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். நாம் சுவிசேஷத்தை சொல்லுகிற மக்களை காணப்படுகிறோமா? சுவிசேஷ வாஞ்சை நம்மகிட்ட இருக்கா? ஆண்டவர் தலையில் நம்ம சுவிசேஷம் கொடுக்கலன்னா அவர் தலையில் என்ன பண்றாரு? ஏன்னா அவரு சிலுவையில ஒப்பு கொடுத்து சொல்றப்போ முடிந்தது என்று அறிந்து உங்களுடைய கைகளில் ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். உடைய தாகம் சுவிசேஷம். ஆனா என்னுடைய தாகம் இந்த உலகத்துல வந்ததின் தாக்கம் நிறைவேறிட்டு ஒரு தாகமாய் இருக்கிற இடத்தில் வாருங்கள் சொன்ன பிரகாரமாய் வாசிக்க கேட்ட லூக்கா 18 தாகமாய் இந்த ஒரு மனிதனுக்கு ஒளியை கொடுத்துட்டாரு. அது என்னுடைய தாகம். ஆனா நீங்களும் போய் சுவிசேஷத்தை அறிவீர்கள். அவருக்கு என்ன பவர் இருந்ததோ அதே பவரை நமக்கு தந்திருக்கிறார். இதுல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் அதே பவரை கொடுத்திருக்கிறார். பேர்களுக்கு மட்டுமல்ல, யோவானுக்கு மட்டுமல்ல, பெரிய சீஷர்களுக்கு மட்டுமல்ல, எனக்கு உங்களுக்கு அதே ஹீலிங் பவரை கொடுத்திருக்கிறார். அதே பவர். என்ன பவர்? அதே ஹீலிங். உன்னால முடியும். அதுதான் பேதனையானோம். 40 வயது உள்ள ஒரு மனிதனை இறப்பினாங்க உயிரோட. கிட்டத்தட்ட 40 வயது அந்த மனிதனுக்கு. பிறந்ததிலிருந்தே நடக்கிற அப்போஸ்தலர் 4:22 கிட்டத்தட்ட 40 வயதுன்னு சொல்லப்பட்டிருக்கோம். அதே பவர் தான் இன்னைக்கு ஒவ்வொரு மேடையிலும், மோகன் அண்ணன் மேடையிலும் சரி, இல்லை இன்னைக்கு இருக்கிற டாக்டர் டி மோகன் ஐயா மேடையிலும் சரி, ஒவ்வொருத்தர் பிரசங்கியார் மேடையிலையும் ஐயா ஆண்டு உன்னைக்கு தொடுகிறார், உன்னை அர்ப்பணம் செய்கிறான்னு சொல்றப்போ விசுவாசத்தோடு யார் ஏற்றுக்கொள்கிறானோ அந்த மனிதனுக்கு விடுதலை கொடுக்கும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர். ஒருவேளை நம்ம அப்படிப்பட்ட பார்வை இல்லாம ஆண்டவர் எனக்கு விடுதலை தரலன்னு நம்ம எங்கேயோ கடந்து போக வேண்டாங்க. நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு விடுதலை தரும் ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். எனக்கு விடுதலை தரும் ஆண்டவர், எல்லா நிலையிலும் எனக்கு விடுதலை தரும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் என்னோடு கடந்து வந்திருக்கிறார். கடந்த நாட்கள்ல எனக்கு சளி பிரச்சனை வருஷத்துல 2 தடவை வரும். சம்மர் இந்த டைம்ல மாறுறப்போ எப்பவுமே த்ரோட் எஃபெக்ட் ஆகும். இந்த தடவை ரொம்ப அதிகமாக எஃபெக்ட் ஆச்சு. காரணம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியில. விருதுநகர்ல போனா நன்னாரி சர்பத்துன்னு சூப்பர் சர்பத்து ஒன்று இருக்கு. நன்னாரி சர்பத்து ரொம்ப செம்ம டேஸ்ட். 128 ரூபா 2 லிட்டர் பாட்டில். இந்தியாவில் எங்கேயுமே அது கிடைக்காது. அதே மாதிரி இந்தியாவில் லஸ்ஸி எங்கேயுமே கல்கட்டா ஹவுரா பிரிட்ஜ் பக்கத்தில் லஸ்ஸி இருக்கும். அதே மாதிரி லஸ்ஸி ஒரு இடத்துல ஒரு வாரத்தில் எங்கேயோ தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல வாங்கி பிடிச்சிட்டேன். முடிஞ்சது ஆட்டம் த்ரோட்டு. ஹவுரா பிரிட்ஜ் பக்கத்தில் அந்த லஸ்ஸி கிடைக்கும் கல்கட்டாவில். அதே மாதிரி லஸ்ஸி கடந்த நாளில் ஒரு இடத்துல வாங்கி கொடுத்தாங்க எங்கேயோ. அதே டெரிஃபுல் டேஸ்ட். ரெண்டும் சேர்ந்து 15 நாளா த்ரோட்டு இன்னும் என்ன ஆகலை. ஆனால் ஒரு மெசேஜ் கூட மிஸ் பண்ணாமல் போய்கிட்டு இருக்கேன். ஆண்டோடைய கிருபை தான். இதுதான் சிலுவை. சிலுவை என்பது நம்முடைய பாவங்களை மன்னிப்பது. அந்த மன்னிக்கிற ஆண்டவர்கிட்ட தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க நீ கேட்கிறப்போ நிச்சயமா விடுதலை கொடுக்கும் உயிருள்ள ஆண்டவர். இந்த 2 நாட்கள் இந்த பாடுகளின் ஞாயிறு பேஷன் ஆஃப் த சண்டேல எனக்கு விடுதலை கொடுங்கப்பா, என்னை ஆசிர்வதிங்க. லூக்கால 18ஆம் அதிகாரத்தில் அந்த மகன் கேட்டார். அதான் வாசி கேட்க உபாகமத்தில் சொல்றாரு, உன் சத்தத்துக்கு கீழ்ப்படி, ஊழியருடைய சத்தத்துக்கு நீ கீழ்ப்படி, ஆண்டுடைய வார்த்தை விசுவாசிங்கிறாரு. 2 கொரிந்தியர் 1:9 சொல்றார், நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கிறோம். அதான் சங்கீதம் 73 சுத்த இருவின் இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராயிருக்கிறார். டெக்ஸ்ட் எல்லாமே ஒரு சூப்பர் பகுதி. நம்ம விசுவாசத்தோடு தகப்பனை எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்க. நீங்க என்னை ஆசீர்வதிக்கிறப்போ அண்ணாவோட மெல்ட்டு தன்னை மாற்றி கொடுத்தால அண்ணாள் தன் குழந்தைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. யாக்கோபு கோயிலும் கைமாய் கடந்து போறப்போ என்னை ஆசீர்வதிப்பீர்கள், எனக்கு தசம பாகம் செலுத்துகிறேன். பவுலடிகள் என்ற சவுலை
பெரிய படிச்ச ஒரு பணக்காரனை 2 பாஸ்போர்ட் வச்சிருந்தான். நம்ம இந்தியா பாஸ்போர்ட், அமெரிக்கா பாஸ்போர்ட். பிள்ளை பெற்றுக்கிறதுக்காக அமெரிக்கா போயிடணும்ல, பாஸ்போர்ட் கிடைக்குன்னு. குழந்தை பிறந்து அமெரிக்காவில் இங்கிலாண்டில் பிறந்து அந்த ஊர் பாஸ்போர்ட் ஈஸியாக கிடைச்சிருது. இதுக்கு இவ்வளோ கஷ்டத்தை தாங்க. இதே மாதிரி 2 பாஸ்போர்ட் அந்த மனுஷனுக்கு. ஆனா எல்லாத்தையும் என்ன பண்றாரு? நஷ்டமும் குப்பையுமாய் கருதுகிறேன். நம்ம எப்போ நஷ்டமும் எனக்கு இந்த லாபமா இருந்தவளை நஷ்டமும் குப்பையும் கருதி பின்னானவளை மறந்து முன்னான விளையாடி எனக்கு நியமிக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அப்போஸ்தலர் 22 எனக்குள்ள பெருமையெல்லாம் தூக்கி வைக்கிறாரு. அதே மாதிரி நீங்கள் நானும் ஆண்டவருடைய பெருமையெல்லாம் தூக்கி வச்சுட்டு இந்த பாடுகளின் ஞாயிறுல சிலுவையில 2வது கல்வனை போல நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்போ நம்முடைய வேதனையை மாற்றப்படும், நம்முடைய கடன் பிரச்சனை மாற்றப்படும், நம்முடைய முதுமையில் இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் மாற்றப்பட்டு அந்த மோசைக்கு கொடுத்த இளமையின் வலுவை நமக்கு தரும் ஆண்டவர், இளமையில் ஒரு உயிர் துடிப்பை தரும் ஜீவன ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வைக்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரை நோக்கி பார்க்கமா? தகப்பனே, உன்னை நோக்கி பார்க்க வந்திருக்கான்ப்பா. உன்னுடைய கிருபை தேடி வந்திருக்கிறேன் தகப்பனே. உன்னுடைய இலக்கத்தை தேடி வந்திருக்கேன். என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க. நான் நோக்கி பார்ப்போமா? உன்னை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம், நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். இது சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. என்னுடைய வீடு ஜெப வீடாக இருக்கிறதே என்று சொன்னீங்கப்பா. என் வீட்டை குறித்தான பக்தி வைராக்கியம் என்னை பட்சிக்கிறதுன்னு சொன்னீங்கப்பா. உங்களுடைய வீட்டில் வந்து நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம். நம்முடைய பிரச்சனைகளை சொல்லியிருக்காங்க, கஷ்டங்களை சொல்லியிருக்காங்க, கவனித்திருக்கீங்க தகப்பன. ஒரு விதமான அலர்ஜி தகப்பன. அந்த அலர்ஜி வரப்போ எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரில. அந்த அளவுக்கு ஒரு அலர்ஜிப்பா, மனம் இறங்கப்பா. அதுலேருந்து எனக்கு முழுமையான ஒரு விடுதலை தகப்பன. ஒரு விதமான குடும்பத்தில் எவ்வளவோ பணம் இருக்குப்பா, ஆனால் அமைதி இல்லை, தூக்கம் இல்லை, ஒரு நிம்மதி இல்லாத வாழ்வு. எனக்கு ஒரு நிம்மதியை கொடுங்கன்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு தகப்பன. குடும்ப வாழ்வில் நான் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணேன், ஆனால் குடும்பத்தில் எனக்கு என் கணவருக்கும் விட்டு கொடுக்குற தன்மை இல்லை, ஈகோ பிரச்சனை இருக்குது, அதுலேருந்து எனக்கு விடுதலை கொடுங்கன்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்கு தகப்பன. ஒரு விசை கூட தகப்பனே ஊழியத்துக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னுடைய தாய், என்னுடைய மாமியார் அதுக்கு தடையாக இருக்காங்க, என் கணவருக்கு தடையாக இருக்காங்க. ஆனால் நான் ஜெபிக்கிறேன்ப்பா, ஊழியத்துக்காக ஜெபிக்கிறேன், ஆனால் இன்னைக்கு கொடுப்பேங்கிற நம்பிக்கையோடு, இன்னைக்கு கொடுக்கல ஆனால் ஒரு விஷயம் சப்போர்ட் நான் கொடுப்பேங்கிற நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்திருக்கிற அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிரச்சனை அந்த பிள்ளைகளோடு இருக்கட்டும், வழிநடத்துகிற கரம் இருக்கட்டும் அப்பா. ஆசீர்வதிங்கள் நடத்துங்க. இப்போ இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமீன். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டு